நாம் தொடர்ந்து நேற்று உள்ள அந்த செய்தியின்படி நம்முடைய டீம் கருப்பொருளாய் வைத்திருக்கிற செய்தி என்னவென்றால் கல்வாரி அன்பே நமது ஜெயம். ஆகவே தெய்வத்தினுடைய அந்த கல்வாரி அன்பு என்று சொல்வது நிலைத்திருக்கக்கூடிய அன்பு. கடைசி நாட்களிலே அந்த அகிரமம் மிகுதியாகிறதுனாலே அன்பு தணிந்து போகும் என்று இருக்கிறது. அது உலகத்தாருடைய அன்பு அல்ல. உலகத்தாருடைய அன்பு ஒரு மனுஷியமான அன்பு. சில சமயங்களே மிருகத்துக்குரிய அன்பை போல் வைத்திருப்பார்கள். அந்த மிருகத்துக்குரிய அன்பை எல்லாம் இந்த ரோட்டில் தெரிகின்ற டாக்ஸ் போல் அது காமத்திற்கும் இச்சைக்கு மாத்திரமே வாழ்ந்து விட்டு போகிற ஒரு வாழ்க்கையை வாழ்வது அது ப்ரூட்டல் லவ் என்று சொல்வார்கள். அது வாட்ச்மேனி சொல்வார், இஸ் எ ப்ரூட்டல் லவ். மிருகத்துடைய அன்பை வைத்திருப்பவர்கள். அதுபோன்ற ஒரு பகுதியில்தான் அநேக சீரழிகிறார்கள். சபையும் அப்படி ஆகிவிடக்கூடாது என்று நாம் மிகுந்த அச்சத்தோடு இருந்தாலுமே கூட சம்டைம்ஸ் ஆல்சோ இட் ஹேப்பன்ஸ். அது நடந்து விட்டு போகிறது. அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால் வி லவ் தம், அவர்கள் நேசிக்கிறோம். அவர்கள் குடும்பமாய் வந்தாலுமே சேர்ந்து சபைக்கு வருகிற காலங்களில் மனம் திரும்பி வரும்படி அழைக்கிறோம். அண்ட் தென் அவர்களை மீண்டுமாய் அவர்கள் தெய்வ அன்பிற்குள் நடத்துகிறோம். ஒரு மனுஷன் வீழ்ச்சி அடைவதை பார்த்து ஆண்டவர் அப்படியே விட்டுவிடுகிறவர் அல்ல. அது ஏனென்றால் நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக வந்தார். நம் நல்லவர் என்று அவர் வந்த இந்த உலகத்திலே எல்லோரும் பாவம் செய்து ஏகமாக என்ன செய்துவிட்டோம்? கெட்டுப்போனவர்கள். யாரும் ஒன்று ரெண்டு நல்லவன் கூட இல்லை. அந்த நாட்களிலே நோவா என்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தேவனுக்கு பயந்து வாழ்ந்த நீதிமான். ஒரே ஒரு மனுஷன் இருந்தான். அவனை பாதுகாப்பதற்கு மட்டும் வைத்து விட்டு முழு உலகத்தையும் அவர் அழித்து விட்டார். ஆகவே தேவன் பின்பு அவர் சொன்னதெல்லாம், நான் அழிப்பதற்கு நான் இனி முயற்சிக்க மாட்டேன், அவர்களை நான் தண்ணீரால் அழிக்க மாட்டேன் என்று அவர் சொன்னார். அவர்கள் தங்கள் பாவங்களிலே கெட்டார்கள். வனாந்தரத்திலே வாழ்ந்த அந்த இஸ்ரவேலர்கள் அவர்கள் எகிப்திலிருந்து வந்தாலுமே கூட தங்களுடைய சொந்த இச்சையினாலே, அவர்கள் மோகத்தினாலே, அவர்கள் தங்கள் விரும்பினதை சாப்பிட விரும்பினதினாலே, முறுமுறுத்து வாழ்ந்ததினாலே அவர்கள் வனாந்தரத்திலே சுற்றி அந்த வாழ்க்கையை வாழ்ந்து அவருடைய சடலங்கள் வனாந்தரத்திலே விழுந்து போனது என்று அவர்கள்தான் மரித்து போனார்கள் என்று எழுதியிருக்கிறதே அல்லாமல் தேவன் ஒரு நாளும் அதற்கு பிறகு இந்த மனுஷனை அழிப்பதற்கு அவர் விரும்புவது இல்லை. குறிப்பாக ஜீசஸ் ஹேஸ் கம், இயேசு வந்து விட்டார். அவர் வந்த பிறகு ஒன்றை அவர் வெளிப்படுத்தி காண்பித்தார். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தபடினாலே தேவன் நம்ம மீது வைத்த அன்பை அவர் விளங்க பண்ணினார். ஒயில் வேர் எட் சின்னர், பாவியில் இருக்கும் பொழுதே அன்பு கூர்ந்த ஒரு மாபெரும் செயல்தான் இயேசு நம்மை தேடி வந்த அந்த அன்பு. ஆகவே அவருடைய அன்பை அவர்கள் தவறாகி அதை பயன்படுத்திய மாந்தர்கள் பெருகிவிட்ட காலம் இது. அந்த அன்பை தெய்வம் அன்புள்ளவர் என்று சொல்லிக்கொண்டே தன்னுடைய பாவங்களெல்லாம் மன்னிப்பார் என்று அவர்கள் சொல்லிக்கொண்டே துணிகரமான பாவங்களை செய்கிறவர்கள், அதுபோன்று பாவத்திற்கு உரியவர்களை வைத்து இப்பொழுது உள்ள தண்டனை என்னவென்றால் அவர்களை அந்த மோகத்திற்கு கொடுத்து விட்டார். அவர்களை அந்த விக்கிர ஆராதனைக்கு விட்டுவிட்டார். அப்படியே அவர்கள் போகும்படி விசாலமான பாதை என்று ஒன்றை வைத்தார். ஜீவனுக்கு போயிற குறுகலான பாதை என்ற வழியை ஒன்று வைத்தார். வாருங்கள், இங்கே ஜீவன் இருக்கிறது என்று அழைக்கிறார். ஆனால் நாங்கள் விசாலமான வழியில்தான் போவோம் என்று சொன்னால், கெட்டின் மகன் தானாய் கெட்டான் என்று அது யூதாசுக்கு சொன்னதை போலவே அவர்களே கெட்டு போகிறார்கள். பரிசேயர்களே அவர்கள் சொன்ன பொழுது, நான் உங்களை
நியாயந்திருக்க மாட்டேன் என்று சொன்னார். அப்படின்ற என்னவென்ற அர்த்தம், ஐ லவ் தம், உங்களை நேசிக்கிறேன், உங்களை தொடர்ந்து நேசிக்கத்தான் செய்கிறேன், உங்களை நியாயந்தீர்த்து ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பது இல்லை. அந்த பாவியாக இந்த ஸ்திரீ குறித்து என்ன சொன்னார்? கைமையுமாய் பிடிபட்ட வெச்சித்தனத்தில் பிடிபட்ட ஒரு ஸ்திரீயாக இருந்தாலுமே கூட அவளை குற்றம் சாட்டுவதற்கு பரிசுத்தவான்கள் கூட்டம், வேதபாரகர்கள், பரிசேயர்கள் என்று அந்த மார்க்க தலைவர்கள் எல்லாம் கூடி, வேதத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது பிரமாணம், பழைய ஏற்பாட்டு பிரமாணம், நாங்கள் அதன்படி அவளை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று வந்தபொழுது, உங்களில் பாவம் இல்லாதவன் என்ன செய்ய கடவன், இவள் மீது கல்லறிய கடவன் என்று he showed the light. அவர் உலகத்தின் ஒளியாக இருக்கிறார். ஒளி என்றால் இங்கே பார்க்கிற இந்த ஒளி அல்ல. he gave the light to the life. அவருடைய வாழ்க்கையிலே ஒரு ஒளியை காண்பித்தவுடன் suddenly they were struck there. என்ன அவர்கள் குத்தப்பட்டார்கள்? தங்களுக்குள் இருக்கிற பாவத்தை காணும்படி ஒளியை அவர் தந்தார். உங்களில் பாவம் இல்லாதவன் இருக்கிறவன் எவனோ என்று சொல்லுகின்ற அந்த நேரத்தில் அவள் விபச்சாரியை ஒரு நேரம் பிடித்தார்கள். இவர்களோ தங்கள் உள்ளத்தில் ஏராளமான வெசித்தனம் குற்றமுடையவர்களாக இருந்ததை கண்டு கல்லை கீழே போட்டுவிட்டு போனார்கள். பரிசுத்தராக இருந்த இயேசு சொன்னார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை. ஆகவே அவர் சொன்னார், அதற்காக நீ போய் பாவம் செய் என்று அவள் சொல்லவில்லை. இனிமேல் உனக்கு பாவம் மன்னிப்பின் புண்ணியம் கிடைத்த நீ என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறேன். இனிமேல் பாவம் செய்யாது. ஒரு மனுஷன் தன் பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட்ட ஒரு மனுஷன் அந்த குரலை கேட்கவில்லை என்றால் அவனுடைய ரட்சிப்பு பூர்ணமானது அல்லவே அல்ல. அவன் பாவம் செய்கிறான், அவன் கண்ணீர் வடிக்கிறான், ஆண்டவரே என்று சொல்லுகிறான். அவன் வந்து தேவனிடத்தில் வந்த பொழுது, எஸ், உன்னை ஆக்கினைக்குள்ள நான் தீர்க்க மாட்டேன் என்று சொன்னவுடன் சந்தோஷமாய் அவன் ஓடிவிட்டு போகிறான். மீண்டும் அவன் பாவம் செய்கிறான், மறுபடியும் ஓடி வருகிறான், கண்ணீர் விட்டு அழுகிறான். எஸ், ஓகே, நான் உன்னை ஆக்கினைக்குள்ள தீர்ப்பதில்லை. ஓட்டம் பிடித்து அவன் ஓடி விடுகிறான், மறுபடியும் பாவம் செய்கிறான். அவனுடைய ரட்சிப்பு எப்பொழுது பூர்ணமாகும் என்று சொன்னால் தட்ஸ் ஓகே. ஆனால் இனி பாவம் செய்யாதே. ஹல்லேலூயா. ஆர் யூ ஆல் பீப்புள் லைக் தட்? நீங்கள் எல்லோரும் அப்படித்தான், அப்படி உள்ள ஜனங்களாக இருக்கிறீங்களா? யுவர் சால்வேஷன் இஸ் கம்ப்ளீட். உங்களுடைய வேத அந்த ரட்சிப்பு என்று சொல்லுகிற அந்த வேதம் சொல்லுகிற ரட்சிப்பு பூர்ணமடைந்து விட்டதா? எது பூரணம்? அந்த பாவியாய் ஸ்திரீக்கு நடந்த அதே பூரணம் தான். உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க போவதில்லை. பழைய ஏற்பாட்டை போல் உன்னை தண்டனைக்குள்ளாய் நான் மாற்றுவதில்லை. பழைய ஏற்பாட்டை போல் நான் வெள்ளத்தை அனுப்பி நான் அழிக்கப் போவதும் இல்லை. ஐ கம் ஃபார் த சின்னர்ஸ். நான் பாவிகளை தேடி நான் வந்தவன். உங்களை தேடி வந்த நீங்கள் பாவிகளை இருக்கும் பொழுதே உங்களை தேடி வந்து உங்களுக்காக என் உயிரையும் தருவதற்கு நான் ஆயத்தமாய் வந்தவன். ஆகவே உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை என்று அவர் சொன்னார். இதனாலே நாம் தெய்வத்தின் அன்பை நாம் விளங்கிக் கொள்கிறோம். எப்படி விளங்கிக் கொள்கிறோம் என்று சொன்னால், ஒரு மனுஷன் பிறரை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கின்ற ஒரு இடத்திற்கு வருவான் என்று சொன்னால் அவன் தெய்வ அன்பு உடையவன் அல்ல. ஆக்கினை தீர்ப்பு என்பது வேறு, புத்திமதி என்று சொல்லுவது என்பது வேறு. தகப்பன் தன் பிள்ளையை சிக்ஷிக்கிறது போல சிக்ஷை என்று ஒன்று இருக்கிறதா இல்லையா? உங்கள் பிள்ளைகளை நீங்கள் சிக்ஷிக்கிறீர்கள் தானே? ஆனால் எப்படி சிக்ஷிக்கிறீர்கள்? பேயை போல் சிக்ஷிக்கிறீர்களா, தகப்பனை போல் சிக்ஷிக்கிறீர்களா? தகப்பனை போல் சிக்ஷிக்கிற சிக்ஷை என்பது உண்டு. அதுபோன்ற ஒரு சிக்ஷையை பெரும்பை கூட கொஞ்சம் கையாளலாம் என்பதும் இருந்தாலுமே கூட அவனை அழிப்பதற்காக அடித்து நொறுக்கி அவனை உடைத்து அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய இமோஷன், அவனுடைய உணர்வுகள் அத்தனையும் சீரழித்து கெட்டு போக வைத்து எல்லாவற்றையும் ஆவி ஆத்மா சரீரத்தை சீர்குலைத்து பிள்ளைகளை கண்டிப்பது என்று சொல்வது வேதத்தில் இல்லை. அதற்கு பதிலாக தகப்பன் பிள்ளைகளை சிக்ஷிக்கிறது போல் இருக்க வேண்டும். ஒரு பேய் போல் இருந்து விடக்கூடாது. அதுபோன்று இருக்கிற சிக்ஷை அவசியம்தானா? ஏன் சபை என்று சொல்லுவதும் கூட அங்கே அவர் அந்த 1 யோவானிலே தொடர்ந்து அதை அந்த முதல் பகுதியிலே வாசித்து விடுகிறோம். என்ன வாசிக்கிறோம்? பிதாக்களே, சபையில் உள்ள பிள்ளைகளே, சபையில் உள்ள வாலிபர்களே, சபையில் உள்ள பிதாக்களே என்று அவர் சொல்லுவார். பரமபிதா என்பது ஒருவர் தான். ஆனால் சபையிலே அனைவரும் பிதாக்களே ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஏனென்றால் நாட் டு கண்டெம் தம், அவர்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்கு அல்ல, ஒளிந்து போ என்று அவர்களை சொல்லுவதற்கு அல்ல, அவர்களை தூக்கி எடுப்பதற்கு.
ஆகவே சிச்சையை வைத்து அவர் சொன்னார், அன்பை வைத்து அவர் சொன்னார். முதலில் அன்பை வைத்தார். உன்னை நாக்கணைக்கொள்ளலாம் தீர்ப்பதில்லை என்று அவர் சொன்னார். ஷி வாஸ் ஹாப்பி. மகிழ்ச்சியோடு நின்ற பொழுது ஒரு அடுத்த வார்த்தையும் கேட்டு செல் என்று சொல்லி, இனி பாவம் செய்யாதே. ஹல்லேலூயா. தன் பாவங்களை மன்னித்தவர் இப்படியெல்லாம் அருமையான வார்த்தையை சொல்லும் பொழுது ஒருவன் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பானா? ஒருவன் முடமாகவே பல்லாண்டுகள் அந்த பெதஸ்தா குளத்தில் கடந்து அவன் எழுந்தவன் அவன் போன பொழுது, டேய் இதென்ன இது, நீ இந்த ஓய்வு நாளை மீறி போய் படுக்கையை தூக்கி கொண்டு நடக்கிறாயே, எப்படி நடக்கலாம்? என்னை ஒருவர் சொன்னார். யார் அவர்? என்னை யார் சுகமாக்கினாரோ அவர் சொன்னார், படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அப்படி இருந்திருக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் சோம்பேறி தனத்திற்கே படுக்கை போட்டு போட்டு படுப்பதற்கென்று அல்ல. படுக்கை சுருட்டி தூக்கி எறிந்துவிட்டு இனி அவன் வேலைக்கு போக போகிறான், உழைக்க போக போகிறான், கிறிஸ்துவுக்காக நடக்கப் போகிறான், கிறிஸ்துவுக்காக வாழப் போகிறான். அதுபோன்ற ஒரு பகுதியில்தான் தெய்வ அன்பை தெய்வன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு வழங்கினார். ஹி நெவர் கண்டம்ஸ். யாரையும் ஆக்கணிக்குள்ளாக தீர்ப்பதில்லை. ஹி வில் ஸ்பீக் த ட்ரூத். சத்தியத்தை சொல்லுவார். அந்த சத்தியத்தை சொல்வதும் கூட அவர்களை விடுதலை செய்யும்படியாக சொல்லுவாரே அல்லாமல் மீண்டும் சங்கிலியை போட்டு கட்டுவதற்கு அல்ல. சபை ஒரு குடும்பம். அந்த சபையில் இருக்கக்கூடியவர்கள், அங்கே இருக்கக்கூடிய ஒரு தாய் அல்லது ஒரு தந்தை, ஒரு பிள்ளைகள், குறைந்த அவங்க இருக்கக்கூடிய பிள்ளைகள் பாவம் செய்தாலுமே கூட காட் இஸ் மர்சிஃபுல். அங்கே தேவன் இரக்கமுள்ளவராக இருப்பார். ஆனால் அவருடைய இரக்கம் எப்படிப்பட்டது? இரக்கம் சத்தியத்தோடு கூடியது. அவர் எப்படி இந்த பூமியில் அவர் வந்தார்? கிருபையும் சத்தியமும் சேர்ந்து வந்தது என்று இருக்கிறதே, அதை மறந்து விடக்கூடாது. சபையில் இரக்கம் உண்டா? எஸ். கிருபை உண்டா? எஸ். நீங்கள் என்ன தவறு செய்தாலும் ஆண்டவரிடத்திலே திரும்பி போகலாமா? போக முடியுமா? எஸ். நீங்கள் போக முடியாது என்று சொன்னது யார்? அதை சொன்னார்? நீங்கள் போக முடியாத அளவிற்கு ஒரு பாவம் என்று ஒன்றும் இருப்பதில்லை. இஃப் யூ ஹேவ் த ரிமோர்ஸ், துக்கமடைந்தவர்களாக இருந்தால், அதை குறித்து வருந்துகிறவர்களாக இருந்தால், அதை குறித்து நீங்கள் தீராத ஒரு வழி உடையவர்களாக இருந்து நீங்கள் சென்றிருந்தால், he will accept you. அவர் உங்களை ஏற்றுக்கொள்வார். கட்டுகுமாரன் எவ்வளவு மோசமாய் தன்னுடைய ஆஸ்திகளை அவன் வேசிகளுக்கு செலவழித்தான் என்று எழுதியிருக்கிறது. வேசி மார்க்கத்திற்கு அவன் செலவழித்து அவன் வாழ்ந்த அந்த கெட்ட மனுஷன் உணர்வடைந்து திரும்பி வருகிறான். என் தகப்பன் வீட்டிற்கு நான் திரும்பி செல்லுவேன், அங்கே இருக்கக்கூடிய சமாதானம், அவங்களுடைய மகிழ்ச்சி எவ்வளவு இருக்கும் என்றெல்லாம் அவன் விரும்பி அதை தகப்பன் வீட்டிற்கு திரும்பி வரும் பொழுது அவன் ஒரு டயலாக் கூட ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வருகிறான். நான் போவேன், அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இவ்வளோ கேவலமாய் வருகிறாயே, உன்னை எப்படி ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லுவாரோ என்று பயந்து அவரிடத்தில் போய் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாக பாவம் செய்வேன் என்று நான் சொல்வேன். ஏன் அதை அவன் சொன்னான். அதை தகப்பன் கேட்டான். இன்னொன்றும் சொல்வேன் என்று சொன்னார். நீர் என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பரவாயில்லை, என்னை வேலைக்காரனாவது என்ன செய்து கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும் என்று கேட்பேன் என்று அவன் சொன்னான். எப்படி அவன் தகப்பனுடைய இருதயத்தை தவறாக எடை போட்டு விட்டான் பார்த்தீர்களாம். என்ன எடை போட்டான்? என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்று ஒரு வார்த்தையை சொல்கிறான். ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் என்னை வேலைக்காரனாவது என்று சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்ற ஒரு எண்ணத்தை உடையவனே வந்தான். அவன் தயங்கி அவன் அங்கே நடந்து வரும் பொழுது அவனுக்காக காத்து கொண்டிருந்த, பல்லாண்டுகள் காத்து கொண்டிருந்த அந்த தகப்பன் கதவை திறந்து கொண்டு மனம் திரும்பி வந்தது. அவன் நிமித்தம் பனிக்குடிசிலே இருந்து கொண்டிருந்தாலும் வந்திருக்க மாட்டான். மனம் திரும்பி அவன் வந்து அவனை நாற்றம் பிடித்து அந்த உடையை உடுத்தின அவனை ஓடி சென்று அவனை கட்டிப்பிடித்து அவனை முதல் வார்த்தையை அவன் கேட்டான். பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். அடுத்த வசனத்தை அவர் சொல்லவே ஆண்டவர் விடவில்லை, அந்த தகப்பன் விடவில்லை. அடுத்த வசனம் என்ன? ஒருவேளை என்னை நீர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ற வார்த்தையை சொல்லவில்லை. காரணம் என்னவென்றால் அவனை ஓடி சென்று கட்டிப்பிடித்து அணைத்து கொண்டு அந்த அன்பை கண்டவுடன் அவன் நாவே குளறிவிட்டது. அதை பேசுவதற்கே அவன் அஞ்சினான். அடடே, இவ்வளோ அன்பு உள்ள என்னுடைய தகப்பன் என்பதை உணர்ந்து கொண்டு அவன் உள்ளே வர அவனுக்கு விழாக்கள் அவன் எடுக்க அவன் அந்த ஆடு மாடுகளை அந்த நல்ல அந்த உணவு, இறைச்சி உணவை அவன் தயார் செய்ய அங்கே பாடல்கள், இன்னிசை பாடல்கள் அங்கே பாட
அடேங்கப்பா கோலாகலமாய் அவனை வரவேற்றான் என்று எழுதியிருக்கிறதே பாருங்கள். சபை அப்படி இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் எதை மறந்துவிடக்கூடாது என்றால், தெய்வ அன்பை உதாசீனம் செய்து காலில் கீழ் போட்டு மிதித்து அவளுக்காக சிந்தின இரக்கத்தின் இரத்தத்தை அழுக்கான இரத்தத்தை போல் கீழே போட்டு சிந்திவிட்டு எப்படி வேணாலும் பாவம் செய்து கொண்டே இருக்கலாம் என்று எண்ணுகிறார்களே, அது போன்றவர்களுக்கு தேவன் ஒரு நாளும் அவர் பல்லோர் ராஜ்யத்தின் கதவை அவர் திறப்பதே இல்லை. நீங்கள் கேட்டீர்களா? நீங்கள் பாவம் செய்யாதே என்று அவர் அடுத்த வார்த்தையை நீங்கள் கேட்டீர்களா? அவர் உங்களுடைய அக்கிரமத்தை மன்னித்தாரா? எஸ். உங்களை ஆக்கணிக்கொள்ள திருக்கவில்லை தானே? எஸ். கொடிய பாவியை அவர் ஏற்றுக்கொண்டாரா? எஸ். ஆனால் அடுத்த குரலை நீங்கள் கேட்டு இந்த ரட்சிப்பில் நிலைத்து நிற்கிறீர்களா? அது என்ன அந்த அடுத்த குரல்? சொல்லுங்கள். இனி சொல்லுங்கள், எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கள். இனி பாவம் செய்யாதே. அப்படி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அதை கண்ட உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கையுடைய மாற்றத்தை கண்ட பிள்ளைகள் தகப்பனுடைய அந்த அன்பையும் அந்த பாவத்தை விட்டு ரட்சிக்கப்படுகின்றது பூரணத்தையும் அறிந்தவர்களாய், அடடே பாவத்தை அப்பா மன்னித்து விட்டார், ஆண்டவர் இயேசு மூலமாக எனக்கு மன்னிப்பும் கிடைத்து விட்டது, ஆனால் அதோடு கூட இனி பாவம் செய்யாது என்ற வார்த்தையை நாங்கள் கேட்டோம். எங்கள் அப்பா கேட்டு வாழ்ந்திருக்கிறார், எங்கள் அம்மா கேட்டு வாழ்ந்திருக்கிறார்கள். இப்பொழுது நாங்களும் கேட்டு இனி நாங்கள் பாவம் செய்ய போவது இல்லை. அவருடைய பாவத்தின் வருகின்ற துக்கமானது எப்படி இருந்திருக்க வேண்டும்? ஐயோ, ஏற்றுக்கொள்வாரோ ஏற்றுக்கொள்ள மாட்டாரோ, ஒருவேளை என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் என்னை ஒரு வேலைக்காரனாவது ஏற்றுக்கொள்வாரோ என்ற எண்ணம் இருக்கிறதே பாருங்கள். அந்த எண்ணமும் தவறானது போல் இருந்தாலும் அதை அவனை ஏற்றுக்கொண்டு அவனை அணைத்து கொண்டு அந்த விதத்தை பார்த்த பொழுது உடனே அவன் மோதிரத்தை கொண்டு வா என்று சொல்கிறார், அங்கே நல்ல ஆடையை கொண்டு வா என்று அவர் சொல்கிறான். அவன் மிரண்டு போனான். தகப்பனுடைய அன்பை கண்டு அவன் அவ்வளவு புலகாங்கிதம் அடைந்து விட்டான். ஆகவே தெய்வத்தினுடைய அன்பை பெற்றவன் யார் என்று தெரியுமா? அவர் என்னை ஆக்கினைக்கொள்ள திருக்கவில்லை, கொடிய பாவியாக என்னை அவர் ஏற்றுக்கொண்டார். அதோடு சேர்த்து இனி பாவம் செய்யாது என்ற குரலை நான் கேட்டேன். பாவம் என்னவென்று எனக்கு தெரியும். பாவம் ஒரு சேறு, அது பண்ணி உருளுகின்ற கருப்பான ஒரு சேறு, முங்கி முங்கி அதிலேயே கடந்து வாழுகின்ற ஒரு பன்றி, நாற்றமெடுத்த ஒரு பன்றி. அந்த சேரான அந்த குட்டையிலிருந்து வெளிவந்த என்னை அணைத்து கொண்டாரே, என்னை கழுவினாரே, என்னை சுத்திகரித்தாரே, நவமான ஆடைகளை கொடுத்து ஏற்றுக்கொண்டாரே. அந்த தெய்வ அன்பை உடையவன் தான். அந்த கல்வாரி அன்பு சிகர அன்பு வரைக்கும் அவரை விட்டு பிரிய மாட்டான். அந்த தெய்வ அன்பை விட்டு ஒரு நாளும் அவன் பிரியவே மாட்டான். ஹல்லேலூயா. அவனுடைய அந்த தெய்வத்தினுடைய அன்பை ருசி பார்த்தவன் லோகத்தின் அன்பை துச்சமிட மதிப்பான். கோடி ரூபாயை கொட்டி அன்பு பாராட்டுவதை போல் சொன்னாலும் பிசாசு அன்பு கூறுவதை போல் யாரும் அன்பு கூற முடியாது. அது ஏனென்றால் அவன் உலக அன்பை உடையவன். உலக அன்பை, உலகத்தின் மகிமையெல்லாம் கொண்டு வந்து டன்னாக இறக்கி நீங்கள் என்னென்னலாம் நல்லது என்ற நீரிலோ அத்தனையும் அவன் கொண்டு வந்து வைத்து, உங்களுக்கு கம்ப்யூட்டர், உங்களுக்கு பங்களோ, உங்களுக்கு 2 கார் என்றெல்லாம் உள்ளே முன்னாலே கொண்டு வைத்து, இது அனைத்தும் உனக்கு நான் தருகிறேன் என்று அவன் சொல்லுவான். அந்த லோக அன்பு அல்ல, தெய்வ அன்பை பெற்ற மனுஷன் இந்த லோக அன்பை புறக்கணித்து விடுவான். தேவனாயே கர்த்தர் ஒருவரே தவிர, அண்ட சராசரத்துக்கும் உரிமையாளராக இருக்கிற அவரை தவிர வேறு ஒன்றையும் நான் ஆராதிப்பதில்லை, அதை நான் அன்பு கூறுவதில்லை. ஆகவே கல்வாரி அந்த சிநேகத்திற்கு கடந்து அந்த மேட்டிற்கு ஏறுகிறவன், சிலுவை சுமந்து வாழுகின்ற ஒரு மனுஷன் இந்த தெய்வ அன்பை சரியாய் விளங்கியிருக்க வேண்டும். சபை அப்படிப்பட்டதென்று விளங்கியிருக்க வேண்டும். சபை யாரையும் கல்லறிந்து கொள்ளுவதில்லை, யாரையும் ஆக்கணிக்கொள்ளாம் தீர்ப்பதே இல்லை. எந்த மனுஷன் வந்தாலும் அவர் கரங்களை விரித்து என்னிடத்தில் வந்த ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லுகின்ற ஒரு சபை, அது கிறிஸ்து வாழுகின்ற சபை. அங்கே வரும்பொழுது ஒரு மனம் திரும்பி வந்தால் போதும், அப்படியே அவர் ஏற்றுக்கொள்வார், அணைத்துக் கொள்வார். என்ன நடந்தது உன்னுடைய வாழ்க்கை சொல் என்றெல்லாம் கேட்க மாட்டார். என்னென்ன தீமை செய்தா என்று ஒப்புவி என்று கேட்க மாட்டார். அந்தரங்கத்திலே போய் அவரிடத்தில் நாம் பாவங்களை அறிக்கை செய்வது என்பது வேறு. ஆனால் பகிரங்கமாய் எதையோ செய்து என்பதை
ஒப்புவிக்க முடிய ஒரு நாளும் அவர் கேட்பது இல்லை. யுவர் ரிப்பெண்டன்ட், மன திரும்பிவிட்டீர்களாம், தட்ஸ் ரைட். அந்த மனம் திரும்பியதை ஒரு ஞானஸ்நானம் எடுக்கும்பொழுது சாட்சி சொல்ல முடியுமா? எஸ். பாவியாக நான் மனம் திரும்பி இப்பொழுது நான் ஞானஸ்நானத்தை பிரவேசிக்கிறேன் என்று சாட்சி உண்டா? எஸ். சாட்சியின் வசனத்தினாலே ஒரு ஜெயம் உண்டா? எஸ். சாட்சி அவன் சொல்ல வேண்டுமா? எஸ், தட்ஸ் ரைட். ஆனால் அவனுடைய சாட்சி எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும் என்று சொன்னால், என் ஜீவன் பெரிதல்லவோ, என் ஆத்மா எவ்வளவு வெளியேற பெற்றது, நான் செய்த குற்றத்தை நான் உணர்ந்து திரும்பி இருக்கிறேன் என்று சொல்லுவதற்கு கூடவா என்னால் முடியாது? தைரியமாய் அவன் சொல்லுவான், மகிழ்ச்சியோடு சொல்லுவான், ஆனந்தத்தோடு சொல்லுவான். என்ன ஆனந்தம்? என்னை என் ஆனந்தம், என்னை என் ஆனந்தம் சொல்ல கூடாதே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. அந்த அன்பு இருக்கிறதே, மன்னிக்கும் மாட்சிமே இருக்கிறதே, அதை அளவிட முடியாது. அவரிடத்தில் போய் ஒருவன் கேட்டு விட்டான், ஒருவனிடத்தில் பாவம் செய்துவிட்டு மன்னிப்பு என்று கேட்டு விட்டான், அவன் போய்விட்டான். ரெண்டாவது முறையும் வந்து என்னிடத்தில் அதே பாவத்தை திரும்பி செய்து பின்னால் கல்லை எறிந்துவிட்டு அதே பாவத்தை அவன் செய்தான். இப்பொழுது கேட்கிறான், மன்னித்துக்கொள் என்று கேட்கிறான். என்ன செய்யலாம் என்று கேட்ட பொழுது அவனை 7 முறை மன்னிப்பதோ என்று பழைய ஏற்பாட்டில் உள்ள நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்பதை வைத்து 7 முறை மன்னிக்க வேண்டுமோ என்று கேட்ட பொழுது அவர் பெரிய ஒரு கணக்கை போட்டு விட்டார். எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? 70 முறை. எத்தனை முறை? 70 முறை என்றால் என்னவென்று அர்த்தம் என்று தெரியுமா? கணக்கு தெரிந்தவர்களுக்குத்தான் தெரியும். 70 முறை என்றால் எவ்வளவு? இல்லை 70 முறை என்றால் அது வர்க்கம். வர்க்கம் என்றால் என்னவென்று அர்த்தம்? ஸ்கொயர் ரூட் என்று சொல்வார்கள். 8 ஸ்கொயர் ரூட் 8 என்றால் என்னவென்று அர்த்தம்? 8 8 64 அல்ல, 8 இன்ட்டு 8 இன்ட்டு 8 இன்ட்டு 8 தடவை போட்டால் அதுக்கு பேர் தான் ஸ்கொயர். 770 டைம்ஸ், 770 டைம்ஸ் என்று சொன்னால் வர்க்கம். அது டோட்டல் அல்ல, அது வெறும் பெருக்கல் அல்ல. அது என்னவாய் மாறிவிடுகிறது? தமிழ் உங்களுக்கு சொல்லுது, உங்களுக்கு படித்திருக்கிறீர்களா? என்ன ஸ்கொயர் ரூட் என்று சொல்லியிருந்தானே, அதுக்கு தமிழில் என்ன சொல்லுவீர்கள்? வர்க்கம். அது வர்க்கம் என்று சொன்னால் 70 முறை என்றது என்பதை 7 இன்ட்டு 7 இன்ட்டு 7 இன்ட்டு 70 முறை போட்டு பெருக்கிக் கொண்டே போங்க. 7 7 49, 49 இன்ட்டு 7, அடுத்து அது 350, 350 இன்ட்டு 7, அது ஒரு 2000 சொச்சம், அது 2000 சொச்சம் இன்ட்டு 7, அது 14,000 சொச்சம். 70 வரை நீங்கள் போட்டு பாருங்கள், ஏதோ எவ்வளோ வரும்? கோடிக்கணக்கில் போய்விடும். ஆகையே அவர் சொன்னார், இந்த பாரப்பா, என்னுடைய அன்பிற்கு அகலம் நீளம் ஆழம் உயரம் என்று இல்லவே இல்லை, அவ்வளவு பெரிய அன்பை வைத்து உன்னை நான் மன்னித்து விட்டேன் என்று அவர் சொல்லி, பேதுரு இப்படி இருக்க வேண்டும், நீ மன்னிக்கக்கூடிய மாட்சிமை பெற்றவனாக இருக்க வேண்டும் என்று அவர் சொன்னாரே பாருங்கள். தட் இஸ் த லவ் ஆஃப் காட். அந்த தெய்வ அன்பை பெற்ற மனுஷன் யாரையும் எளிதில் மன்னித்து விடுவான், யாரையும் அக்கணிக்குள்ளாக திருக்க மாட்டான், சாபம் போட மாட்டான். அவனுக்கு ஓஸ் என்று அவன் சொல்லுகிற, ஐயோ என்று சொல்கிறதை போல் உனக்கு தொலைந்தா என்று அவன் சொல்ல மாட்டான், உனக்கு கதியில்லை என்று அவன் சொல்லிவிட மாட்டான். உங்கள் நாசியில் சுவாசம் இருக்கிற வரை, மரணம் உங்களுக்கு வராத வரைக்கும், கிறிஸ்து இன்னமும் வரவில்லை, அவர் நியாயாதிபதியை வராத காலங்கள் வரைக்கும், டோன்ட் டவுட் ஹிஸ் லவ், அவருடைய அன்பை சந்தேகப்படாதீர்கள். ஒருவேளை என்னை ஏற்றுக்கொண்டாரோ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றெல்லாம் எண்ணாதீர்கள். நீங்கள் தேவனிடத்தில் சென்று மனம் திரும்பி இருப்பீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களை ரட்சித்திருப்பார் என்று அவர் சொன்னால், அவர் முதலாவது செய்வதெல்லாம் உன்னை நான் என்ன செய்ய மாட்டேன் சொல்லுங்கள், உன்னை நான் ஆக்கணைக்குள்ளாக உன்னை அழிந்து போக முடியும், உன்னை நான் நியாயம் தீர்த்து உன்னை ஒன்றுமில்லாது என்று ஆக்கணைக்குள்ளாக திருக்க மாட்டேன். பின்பு அவர் என்ன சொல்வார்? அந்த ஆக்கணைக்குள்ளாக திருக்க மாட்டேன் என்றதை அறிந்த அநேகர் ஒரே சந்தோஷம், போய் எப்பொழுது வேண்டும்னாலும் பாவம் செய்துவிட்டு வரலாம் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். அப்படி எண்ணுவதை வேதமே அந்த 2 பேரிலே அவர் கடிந்து அவர் சொல்லுவார். அவரும் தவறு செய்து மனம் திரும்பினவர் தான், அவரே எழுதி வைத்தார். சிலர் பன்றியை சேற்றிலிருந்து கழுவினதே போல் வந்து விடுகிறார்கள். பன்றி மாறவில்லை, சும்மா கழுவி வைத்த பன்றியை நீங்கள் வீட்டிலே கொண்டு வந்து நல்ல ஹால் ஃபேன் போட்டு ஏசி போட்டு உட்கார வைத்து கதவை திறந்து விடுங்கள். என்ன செய்யும்? மறுபடியும் என்ன செய்யும்?
உன்னுடைய ஏசியும் உன்னுடைய சர்ச்சும் யாருக்கையா வேணும் என்று திடு 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 எங்கடா ஓடுது என்று பின்னாலே போனால் எங்கே கழுவப்பட்டதோ அதே சேற்றிலே போய் மறுபடியும் புத்தென்று உள்ளே விழுந்துவிடும். பன்றியே நாரவில்லையா என்று கேட்டால் யார் சொன்னது? இதுதான் எனக்கு சென்ட் என்று சொல்லும், அமெரிக்கன் சென்ட் என்று சொல்லும், நல்ல வாசனை உள்ள சென்ட் என்று சொல்லி முங்கிக் கொண்டு இருக்கிறதே. அதுபோல் இருந்து விடக்கூடாது. யார் இருக்க மாட்டான்? மீண்டும் பாவம் செய்யாதே, உன்னை ஆக்கினைக்குள்ளா தீர்ப்பதில்லை என்று அந்த குட் நியூஸ், நல்ல செய்தி. அவர் நமக்காக உயிரை தந்தவர், பாவியாய் இருக்கையிலேயே எனக்காக மரித்தவர், என்னை ஒரு நாளும் ஆக்கினைக்குள்ளா தீர்க்க மாட்டார். ஒரு மனிதனும் அவன் தான் தேவனுடைய பிள்ளை என்ற அந்தஸ்தை விட்டு கீழே இறங்கி வரமாட்டான். நான் மோசமானவன் தான், ஆனால் அவர் என்னை ரட்சித்து அவருடைய நாமத்தை அவரை நான் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையாய் மாறியிருக்கிறேன் என்று சொல்லுவதிலே தைரியமாய் இருப்பான். கூனி குறி இருப்பதை போல் இருக்க மாட்டான். பரிசுத்தவானாய் வாழ்கின்ற ஒரு 50 வருடம் பரிசுத்தவானாய் வாழ்கின்ற ஒருவன் இருப்பான். போன வாரம் தான் ரட்சிக்கப்பட்ட அவனும் இருப்பான், நேற்று ரட்சிக்கப்பட்ட அவனும் இருப்பான். அவனும் சொல்லுவான், நானும் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுவான். ஒரு வீட்டில் 12 பிள்ளைகள் இருக்கிற ஒரு வீடு என்று நான் நார்வேலை கேள்விப்பட்டிருக்கேன். 12 14 பிள்ளைகள் பெற்ற தாய். எத்தனை பிள்ளைகள்? அந்த நாட்களில் தினத்தந்தியிலே அந்த 14 பிள்ளைகளை பெற்றால் அவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பான். அந்த நாட்களில் உள்ள 1000 ரூபாய் கொடுத்து தினத்தந்தியிலே ஃபோட்டோ போட்டு எத்தனை பிள்ளை பெற்றிருக்கிறார்கள்? 14 பிள்ளை, 14 சில்ட்ரனை பெற்றவர்கள். ஆகவே அதுபோன்று கடைசியாய் பிறந்தது அந்த லாஸ்ட் 14th சைல்டு, 14வது பிள்ளை உள்ளே வரும்பொழுது, அட்டேங்கப்பா இவ்வளோலாம் வளர்ந்து போயிருக்கிற அண்ணா அக்கா என்று இருக்கிறார்களே, இவர்கள் தான் பெரியவர்கள், நான் சின்னவன் என்று அது எண்ணிக்கொள்ளுமா? அது என்னமா? இன்னும் சொல்லப்போனால் ஒரு தாய் தந்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிற உரிமையை விட அந்த சிறு பிள்ளைக்கு தான் அதிக உரிமையை கொடுத்து தோளிலே அதை வைத்து அதை கொஞ்சுவான். அந்த கிட்டகுமாரன் கதையிலே வருகிற அந்த மூத்த குமாரனை ஒருவன் இருக்கிறானே, களமெல்லாமல் உம்மோடு கூட இருந்த எனக்கு ஒரு ஆட்டை கூட என்ன செய்யவில்லை, அடிக்கவில்லை, நண்பர்களை கூப்பிடவில்லை, இவனுக்கு பார் இப்படி செய்திருக்கிறேன் என்று அவர் சொன்னானே பாருங்கள். அதுபோல் இந்த இளைய குமாரன் அவனுடைய வாழ்க்கையிலே மற்றவர்களை எல்லோரையும் நேசித்து அவர்களெல்லாம் கூட இருக்கிறவர் என்று எண்ணிவிட்டு தன்னை புறக்கணிக்கப்பட்டதை போல் அவன் எண்ணவே மாட்டான். அதுபோன்ற ஒரு வாழ்க்கை என்று சொல்வது தெய்வ அன்பை ரிடிக்யூலிங், அது தெய்வ அன்பை அவமதிப்பதை போல், தெய்வத்தின் அன்பை புறக்கணிப்பதை போல் ஒரு மனுஷன் தன்னை கூனி குறுகி கொண்டு அவன் இருப்பான் என்று சொன்னால், நான் தேவனுடைய பிள்ளை என்ற அங்கீகாரத்தை உடையவனை இல்லை என்றால், தேவனுடைய பிள்ளை என்ற அங்கீகாரத்தை எப்படி அவர் கொடுத்தார்? அந்த யோவான் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். தேவன் எப்படி அவர் கொடுத்தார்? அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும், எத்தனை பேர்கள்? அத்தனை பேர்களும். ஒரு வீட்டில் 16 பிள்ளைகள் இருந்தால் முதல் மூத்த மகன் தொடங்கி கடைசி மகன் வரைக்கும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு யாருக்கு அதிகாரம் கொடுத்தார்? அவர்களுக்கே அதிகாரம் கொடுத்து விட்டார். அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்வதே ஒரு பாக்கியம் அல்லவா? அவர் உங்களை ஏற்றுக்கொண்டாரா என்று நாம் கேட்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் ரட்சகராய் நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறிவிட்டீர்கள் என்பதற்கு உங்களுக்கே அதிகாரம் கொடுத்து விட்டேன் என்று சொன்னார். அப்படின்ற என்ன அர்த்தம்? நீ தேவனுடைய பிள்ளை என்று பரத்திலிருந்து சத்தம் உண்டாக வேண்டும் என்று காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே என்ன சொல்லலாம்? ஐ ஆம் ஏ சைல்ட் ஆஃப் காட், நான் யாருடைய பிள்ளை? ஆகவே தாழ்வு மனப்பான்மை கொண்டவர்கள் தான் மிகவும் சபையிலே டேஞ்சர், அபாயமும் கொண்டவர்கள். அதுபோன்ற தாழ்வு மனப்பான்மை உடையவர்கள் தங்களை போன்ற பாவம் செய்கிற இடத்திலே போய் அவர்களும் தங்களை போன்ற தாழ்வு மனப்பான்மை உடையவர்களோ என்று எண்ணிக்கொண்டு அவர்களோடு சிநேகம் வைத்து கொண்டு அவர்கள் ஒரு குறையை சொல்லுவார்கள், இவன் ஒரு குறையை சொல்லுவான். அவர்கள் தாழ்வு மனப்பான்மையிலே சபைக்கு தீயை கூட கொளுத்தி வைத்து போய்விடுவார்கள். தேவனுடைய பிள்ளை சொந்த வீட்டிற்கு தீயை வைத்து விடுமா? சொந்த வீட்டிற்கு கழகத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை உண்டாக்குமா? தவப்படுக்கும் தாய்க்கும் ஒரு சண்டையை உண்டாக்குமா? பிள்ளைகளுக்குள்ளாக அங்கு மூர்க்க தனத்தை அவன் உண்டாக்குமா? உண்டாக்குவதில்லையே. ஆகவே தாழ்வு மனப்பான்மை என்று சொல்கின்ற ஒரு பகுதியானது தெய்வ அன்பை ரிடிக்யூலிங், அதை குறைத்து பேசுகிறோம், குறைத்து மதிப்பிடுகிறோம். தகப்பனையும் தாயும் புறம்பை தள்ளுவதை போல், அவளுக்கு நேருக்கு நேராக பார்த்து தூ என்று துப்புவதை போல் துப்பிவிடுகிறார்கள். யார் அவர்கள்? நான் தேவனுடைய பிள்ளை என்ற அங்கீகாரத்தை செம்மையாய் பெறாதவர்கள், கூனி குறுகிய வாழ்கிறவர்கள். நானும் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லாதவர்கள் யாராவது இங்கே இருக்கிறீர்களா? எல்லோரும் நீ தேவனுடைய பிள்ளைகள் தானா?
பிள்ளைகள் தானா? கூனி குறுகி வாழ்வீர்களோ? இல்லைதானே? தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு இருக்கிறதோ? தாழ்மை என்பது வேறு, தாழ்வு மனப்பான்மை என்பது வேறு. தாழ்மை என்பது தன்னைத்தானே தாழ்த்துவது. தாழ்வு மனப்பான்மை என்பது உங்கள் நெஞ்சத்தில் ஊறிவிட்ட ஒன்று, கெட்ட பண்பு. தாழ்மை என்பது என்னை நான் தாழ்த்த வேண்டும் என்று அடடே இந்த சூழ்நிலையிலே நான் தாழ்த்தி இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் கிருபை எனக்கு கிடைக்கும். அவன் சண்டை போடுகிறான், நானும் பதிலுக்கு சண்டை போட்டால் அது தாழ்மை இல்லை. ஆகவே ஐ கீப் மை மவுத் ஷட், என் வாயை நான் புதைத்து அமைதியாக இருப்பேன். இந்த தாழ்மையான நேரத்திலே கர்த்தர் எனக்கு என்ன தருவார்? கிருபையை தருவார் என்று சொல்லுகின்ற தாழ்மை என்பது வேறு, தாழ்வு மனப்பான்மை என்பது வேறு. ஈவன் இஃப் யூ கோ டு அமெரிக்கா, அமெரிக்காவே நாளே நீங்கள் எல்லோரும் ஏர்போர்ட்டில் இறங்கி நடந்து நீங்கள் போனாலும் எப்படி நடந்து செல்வீர்கள்? எப்படி நடந்து செல்வீர்கள்? இப்படி நடப்பேன் சொல்லி நான் அதை நான் சொல்லவில்லை. எப்படி நடந்து செல்வீர்கள்? ஐ ஆம் ஏ சைல்டு ஆஃப் காட், நான் தேவனுடைய பிள்ளை என்று நடந்து செல்ல வேண்டும். தாழ்வு மனப்பான்மை என்று சொல்வதை என்னுடைய ஆரம்ப காலத்திலேயே, நான் கல்லூரியிலே என்னுடைய 10th ஸ்டாண்டர்டில் ரட்சிக்கப்பட்டவன், பியூசி படிக்கிற நாட்களிலே ஆண்டவர் கற்றுத்தந்த பாடம். ஹல்லேலூயா! நான் அரசகுமாரனை போல் நான் வாழ்ந்தேன். அது காரணம் என்னவென்றால், என்னை ரட்சித்தவர் சர்வவல்ல தேவன், அவர் என்னுடைய சொந்த பிதா என்பதை ஆழமாய் நான் வேரூன்றி அறிந்து தாழ்வு மனப்பான்மை வேரோடு பிடுங்கி அறிந்தேன். சில நண்பர்கள் என்று ஏன் ஓடி தேடினான் என்று தெரியுமா? இன்செக்யூரிட்டி, அவர்களுக்கு இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மை. அவர்களுக்கு மனுஷர்களோடு நண்பர்களோடு இருந்து கொண்டால் அந்த தாழ்வு மனப்பான்மையை அந்த அணைத்து கொண்டால் அவர்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருப்பதை போல் இருக்கும். நண்பர்கள் போய்விட்டார்கள் என்று சொன்னால் தனிமையை கடந்து தாழ்வு மனப்பான்மையிலே நொந்து வாழ்வார்கள். நீங்கள் உண்மையிலேயே தாழ்வு மனப்பான்மை அற்றவர்கள் தானா? உங்களுக்கு தான் கேட்கிறேன், நீங்கள் உண்மையிலேயே தாழ்வு மனப்பான்மை அற்றவர்கள் தானா? உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கிறதா? இருந்தாலும் இருந்துவிட்டு போகட்டும். இனி முதல் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. இனி முதல் என்ன சொல்ல வேண்டும்? ஐ ஆம் எ சைல்டு ஆஃப் காட், நான் தேவனுடைய பிள்ளை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே தேவனுடைய வீடு என்று சொல்வது மனம் திரும்பி வருகின்றவர்களுக்கு விசாலமான வழியை அது திறந்து அளித்து, அந்த மனம் திரும்பி வருகிறவன் எப்படி அவன் அந்த ரட்சிப்பிலை நிறைவை பெற்று அவன் வருகிறான். ஆக்கினிக்குள்ளாக இங்கே சபை தீர்ப்பதில்லை. ஆனால் அதோடு சேர்த்து என்ன வர வேண்டும்? இனி சொல்லுங்கள், that is very important. ஒரு மனுஷன் ஒரு மனுஷி சபைக்குள் நுழையும் பொழுது அவர்கள் எப்படி சந்தேகத்துக்குரியவர்களாய் மாறுகிறார்கள் என்று சொன்னால், அதற்கு முன்பு நுழைந்த சில சகோதர சகோதரிகள் பாவம் செய்கிறார்கள், விட்டு வந்த பாவத்திற்கு போய்விட்டார்கள். ஆகவே அவர்கள் உள்ளே நுழையும் பொழுதே, ஓஹோ நாமும் விட்டு வந்த பாவத்திற்கு போகலாமா என்று கூட அவர் எண்ணி விடுகிறார்கள். கொஞ்சம் புளித்த மாவு எல்லாவற்றையும் புளிக்க பண்ணுவதை போல் ரட்சிப்படைந்த ஜனங்களை கர்த்தர் சேர்த்து கொண்டு வந்தார் என்ற அந்த பகுதியை மாசுபடுத்தி ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் வந்து சேருகின்ற இடமாய் அது இருப்பதில்லை. அது ஏனென்றால் ரட்சிக்கப்பட்டோம், ஆனால் இனி பாவம் செய்யாது என்பது அவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் நிரந்தரமாய் வைத்து வாழவில்லை. ஹல்லேலூயா! ஐ வாஸ் பார்ன் அகெயின், நான் மறுபடியும் பிறந்த என்னுடைய 1968ஆம் ஆண்டை நான் நினைக்கிறேன். அன்று முன் வைத்த காலை பின் வைத்ததில்லை. அது 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 என்ன பெரிய கஷ்டமான ஒரு காரியமா? அன்று அரசகுமாரனாக இருந்தேன், பின்பு நான் கோமாளியை போல் குப்பை தொட்டிக்கு போகவில்லை என்று சொல்வது பெரிய காரியமா? அரசகுமாரனாக இருப்பது எளிதா கஷ்டமா? எளிதானா? உங்களைத்தான் கேட்கிறேன். என் தமிழ் விளங்கவில்லையா? உங்கள் தமிழில் கதைக்க ஆரங்க வேண்டுமா? உங்கள் மலையம் உங்களுடைய இலங்கை தமிழில் அப்படித்தான் விளங்குமா? என் தமிழ் விளங்கவில்லையா? நான் இந்த வட்டம் இலங்கை தமிழ் பேசக்கூடாது என்று கொஞ்சம் ட்ரை பண்ணி உங்களை பார்த்தவுடன் இலங்கை தமிழ் பேச வேண்டும் போல் தோன்றுகிறது. ஆனால் கொஞ்சம் அடக்கி வைத்து விட்டு என்னுடைய தமிழ்நாட்டு தமிழில் பேசுகிறேன். விளங்கவில்லையா நான் பேசுவது? விளங்குகிறதா? கடைசி வரைக்கும் விளங்குகிறதா? புரிகிறதா? புரியவில்லையா? எஸ், ஒருவராவது சொல்லிவிடக்கூடாது இவர் பேசுகிறது எனக்கு என்ன செய்யவில்லை, புரியவில்லை என்று சொல்லாதீர்கள். நீ இங்கிலீஷ் பேச சொன்னாலும் பேசுகிறேன். இங்கிலீஷ் பேசவா? பேசினால் நான் நன்றாக பேசிவிடுவேன். பேசிவிட்டால் சரிதான், எல்லோரும் விளங்கி இருக்க வேண்டும். அல்லது இலங்கை தமிழ் தான் எங்களுக்கு விளங்கும் சார், இப்படிலாம் உங்கள் செந்தமிழ் எல்லாம் பேசாது என்று சொன்னால் உங்களுடைய இலங்கை தமிழும் எனக்கு கொஞ்சம் தெரியும், கொஞ்சம் உரசி கொஞ்சம் ஏதாவது பேசி வைத்து விடுவேன். இல்லை என்றால் இந்த பேசுகிற தமிழை போதும் என்றால் பேசுகிறேன். விளங்க வேண்டும், அதுதான் கேட்கிறேன்.
இப்படி பேசட்டுமா? ஓகே. ஆகவே கல்வாரி சிநேகத்தினுடைய அந்த ஆரம்பத்திலேயே தெய்வ சிநேகத்தை அநேகர் தள்ளிவிட்டு போய்விட்டார்கள். தாழ்வு மனப்பான்மை கொண்டு உட்கார்ந்திருக்கிறார்கள். இன்னமும் அவள் பாவங்களை மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளோ அதை விலக்கி வைத்தேன் என்று சொன்னாலுமே கூட இவர்கள் போய் மேற்கையும் கிழக்கையும் பிடித்து இழுத்து கொண்டு ஒன்றாய் சேர்த்து வைத்து விடுகிறார்கள். அடேங்கப்பா, தன் பழைய பாவத்தையே எண்ணிக்கொண்டு இருக்கிறவன் என்ன செய்கிறான்? அந்த தமிழ் விளங்கவில்லை என்று எண்ணுகிறேன். என்ன செய்கிறான் அவன்? சொல்லுங்கள். இப்பொழுதுதான் சொன்னேன் தானே, பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற உணர்வை அவன் பூரணமாய் உணராதவன், அறியாதவன் என்ன செய்வான்? மேற்குக்கும் கிழக்குக்கும் விளக்கின பாவத்தை அவன் என்ன செய்கிறான்? இப்பொழுது அவன் மேற்கை பிடித்து இழுக்கிறான், கிழக்கை பிடித்து இழுக்கிறான், இழுத்து சரசரசரசரன் இழுத்து ஒட்ட வைத்து விடுகிறான். அவர் பிரித்து விட்டு போனாலும் விடமாட்டான். இவன் என்ன செய்கிறான்? மேற்கையும் கிழக்கையும் வைத்து அப்படியே சரசரசரசர் என்று ஒட்ட வைத்து விடுகிறான். தான் தேவனுடைய பிள்ளை என்று அவன் சொல்லுகிறான். தாழ்வு மனப்பான்மை என்பது அப்படித்தான். தன்னை பழைய பாவத்தையே எண்ணிக்கொண்டே இருப்பவர்கள் தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்கள். நமக்கு பத்திரமாய் இருப்பதெல்லாம் பாவம்தானோ என்று எண்ணும்படி போய்விடுகிறார்கள். நாம் பழையபடி குடிக்க போனால் அந்த ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கலாமோ என்று எண்ண தொடங்கி விடுகிறார்கள். பழைய ஸ்மோக்கிங் நாம் பண்ணலாமா என்று கூட அவர்கள் எண்ண தொடங்கி விடுகிறார்கள். பழைய வெசித்தனத்திற்கு போனால் கூட அங்கேயும் கட்டி அணைப்பதற்கென்று சில பாவங்கள் இருக்கிறது, அங்கே போய்விடலாமா என்று கூட அவன் எண்ணுகிறான். ஆகவே கல்வாரி அன்பினால் மெய்யாய் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஒரு ஜனமாய் தேவ ஜனமாய் இருப்பதற்குரிய அடையாளம் தெய்வ அன்பை சந்தேகிக்க கூடாது என்பதுதான். தட்ஸ் எ பியூட்டிஃபுல் திங். அழகுள்ள ஒரு பகுதி. அதை லேர்ண்டின் அதை நான் கற்றுக்கொண்டு நான் ஊழியங்கள் என்று வந்த பொழுதோ என்னுடைய கல்லூரி மாணவரிடத்தில் பழையன அந்த EU என்று சொல்கிற எவாஞ்சலிக்கல் யூனியன் என்ற அந்த மக்கள் மத்தியிலே ஊழியம் செய்த போதோ ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்ன அநேகர் கூனி குறுகி போய் நின்றதை கண்டேன். அவர்கள் தைரியமாய் இருக்கவில்லை, அவர்கள் உற்சாகமாய் இருப்பதில்லை, தலையும் உயர்த்தி இருப்பதில்லை. என்ன வாசிக்கிறோம் சங்கீதத்திலே? என் தலையை உயர்த்துகிறவர் என்று எழுதியிருக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? He lift my head என்று எழுதியிருக்கிறது. என்னுடைய தொய்ந்து போன தலையை என்ன செய்கிறார்? நாடியை பிடித்து அப்படி தூக்கி விடுகிறார். ஏன் குனிந்து இருக்கிறாய், நிமிர்ந்து நட என்று அவர் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். ஆகவே அதுபோன்ற தொடர்ச்சியான இந்த பகுதியாக அந்த 1 யோவான் பகுதியிலே அவர் நமக்கு செய்திருக்கிற ஒரு மாபெரும் அவருடைய இயேசுவை போல் மாற்றுவதற்கு தெய்வ அன்பினுடைய பூரணத்தை நமக்கு தருவதற்கு அவர் செய்ததெல்லாம் அவர் நம்முடைய பாவத்திற்காக மாத்திரம் மரித்தது அல்லாமல் பாவத்தையே ஜெயம் கொண்டார். எப்படி பாவத்தையே ஜெயம் கொண்டார்? மாம்சமும் ஆசை இச்சைகளும் கேடான ஒரு பாவம். அது என்ன பாவம் என்று நாம் தியானித்தோம். த டிசீட்ஃபுல்னஸ் ஆஃப் த லஸ்ட் என்று இருக்கிறது. இச்சை என்பது எப்படிப்பட்டது? வஞ்சகம் தந்திரம் உள்ளது. ஏனென்றால் அது மறைந்து இருக்கிறது. உள்ளே இருக்கக்கூடிய அந்த காமம், ஒரு ஸ்ரீ இச்சையோடு பார்ப்பது, விபச்சாரம் செய்வது, அந்த மாம்சத்துக்குரிய இச்சை, ஒருவனை பகைப்பது, அவனை வெறுப்பது, உள்ளே மறைந்திருக்கிற ஒரு இச்சை. கொலை என்பது வெளியே உள்ளது, விபச்சாரம் என்பது வெளியே உள்ளது. ஆனால் இந்த ஃப்ளஷ் கெட்ட இந்த ஃப்ளஷை இதிலிருந்து நம்மை விடுதலை செய்வதற்காக தேட்ஸ் எ டோட்டல் விக்டரி. நாம் ஜெயம் பெற்று வாழ்கின்ற வாழ்க்கை என்று அங்கே அதை சொல்லுவார். பிள்ளைகளே, அந்த 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து நீங்கள் அவைகளை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். லூயாம். அவர் என்ன செய்தார்? அதற்காக என்று நேற்று நாம் தியானித்தோம். அவர் என்னவாய் மாறினார்? என் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து. யாருடைய மாம்சத்தில் வந்தவர்? அந்த இயேசு கிறிஸ்து. அவர் என்னை போலவே அந்த சகதிக்குள் விழுந்து அவருக்கு உள் ஒரு பரிசுத்தத்தை பாதுகாத்து கொண்டார். இந்த லோகத்தை தான் அவர் குறிப்பிட்டு தன்னுடைய சீசர்களுக்கு ஆண்டவர் தன்னுடைய பிதாவிடத்திலே சொல்லி ஜெபம் செய்வார். பிதாவே, நீ என்னை உலகத்திற்கு அனுப்பினதை போலவே நானும் இவர்களை எங்கே அனுப்புகிறேன்? உலகத்திற்கு அனுப்புகிறேன். ஆனால் தீமை அவர்கள் பாவம் செய்துவிடக்கூடாது. தீமையிலிருந்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும். அதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். சகதிக்குள் வாழ்ந்தாலும், சுற்றியுள்ள மக்கள் எல்லாம் கெட்டவர்களாக இருந்தாலும், வெசித்தன கல்லர்களாக இருந்தாலும், பொய் பேசியவர்களாக இருந்தாலும், கலகம் பண்ணியவர்களாக இருந்தாலும், குடிக்கிறவர்களாக இருந்தாலும், வெறிக்கிறவர்களாக இருந்தாலும், அவர்கள் நடுவே இருந்து உள்ளே நம்மை போன்று வந்து பாவத்தை
சகதிக்குள் விழுந்து சகதி தன் இருதயத்திற்குள் போகாமல் உள்ளத்திற்குள்ளேயே ஒரு ஜெயத்தை கொடுத்தாரே, அந்த ஜெயத்தை அவர் சொன்னாரே பாருங்கள். that is the real victory from sin. பாவத்திலிருந்து அடைகின்ற ஒரு மாபெரும் ஜெயம் என்பது அதுதான். நம்மை போலவே அந்த மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்தவன் இயேசுவாய் இருந்ததற்காக அல்ல, இயேசுவை தெய்வத்தோடு சேர்க்கிற அந்த இறை தன்மையை கிறிஸ்துவோடு தெய்வத்தோடு இணைத்த அந்த பகுதியை அவர் கூறி இயேசு கிறிஸ்துவாய் மாறினார் என்று சொன்னால் ரத்தனகுமார் கிறிஸ்துவாய் மாற முடியும். கிறிஸ்துவனுடைய சாயலை அணிவதற்கு இயேசு மாத்திரமல்ல, நானும் அவருடைய கிறிஸ்துவனுடைய சாயலை அணிய முடியும் என்பதுதான் அந்த முதல் பங்காய் நேற்று நாம் அதிகமாய் வைத்து நாம் தியானித்தோம். அல்லேலூயா. ஆகவே நமக்கு ஒரு ஜெயம் உண்டு. என்ன ஜெயம் உண்டு? வெளியே உள்ள ஜெயம் அல்ல, உலகத்தில் உள்ளவர்கள் என்று அங்கே எழுதியிருக்கிறதே பாருங்கள். அவர்கள் உலகத்தில் உரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவர்களையே பேசுகிறார்கள், உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். வெளியே உள்ள பாவத்தை மாத்திரமே பேசுவதுதான் உலகம் என்று எங்கே சொல்கிறார். வெளியுள்ள பாவம் என்ன? விபச்சாரம் செய்வது. வெளியே உள்ள பாவம் என்ன? வெளியே கொலை செய்வது. வெளியே உள்ள பாவம் என்ன? வெளியே போய் திருடுவது. வெளியே உள்ள பாவம் என்ன? இதெல்லாம் இந்த நியாயப்பிரமாணத்தின்படியான சொல்லப்பட்ட வெளியே உள்ள பாவங்கள், வெளியே உள்ள பாவங்கள், வெளியே உள்ள பாவங்கள் என்று இருக்கிற அந்த பகுதிகளை தான் உலகத்துக்குரியவர்களைத்தான் பேசுவார்கள். அவர்கள் நியாயம் பேசுவார்கள். என்ன அடிப்படையில் நியாயம் பேச மாட்டார்கள் என்று சொன்னால், உள்ளான ஜீவனுக்குரிய அந்த நியாயத்தை அவர்களுக்கு பேச தெரியாது. உலகத்தினுடைய நியாயத்தை எடுத்து சொல்வார்கள். உலகத்தானுக்குரிய காரியங்களை அவர்கள் போட்டி போட்டு அந்த நியாயத்தை எடுத்து சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இதோ பாரும், இந்த வசனத்தின்படி இந்த நியாயப்பிரமாணத்தின்படி இவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்று அவர்கள் சொன்னாலும் சொல்லுவார்கள். எதை வேண்டுமானாலும் அவர்கள் சொன்னாலும் வெளியே இருந்தாலும் பேசுவார்கள். வெளியே இருக்கக்கூடிய நியாயத்தையே சபைக்குள் கொண்டு வருவது சரிதானா? வெளியில் உள்ள உலகத்தினுடைய ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கினார் என்று எழுதியிருக்கிறது. எப்படி ஒரு பைத்தியமாக்கினார்? ஆவில் ஏழை உள்ளவன் பாக்கியவான், அவன் பல்லவர் ராஜ்யம் அவனுடையது என்று சொல்வது பைத்தியமாய் தோன்றவில்லை. ஒருவன் ஏழையாக இருப்பானாம், அவனுக்கு எதை கொடுப்பாராம்? பல்லவர் ராஜ்யத்தை கொடுப்பாராம். துயரப்படுகிறவன் பாக்கியவான், அவன் ஆறுதல் அடைவான். என்னடா இது? ஆறுதலை இழந்தவனுக்கு பேர் தான் துயரம் என்று சொல்கிறோம். இவர் என்ன சொல்கிறார்? துயரப்படுகிறவன் பாக்கியவான், அவனுக்கு எதை தருகிறேன்? ஆறுதலை தருகிறேன் என்று சொல்கிறார். வாங்குவதுதான் பாக்கியம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இவரோ கொடுப்பதே பாக்கியம் என்று சொல்கிறார். ஜீவன் தான் பிரதானம் என்று எண்ணுகிறோம். ஆனால் மரித்தவன் தான் ஜீவனை பெறுவான் என்று சொல்கிறார். ஆகவே உலகத்தின் ஞானத்தை தேவன் என்னவாக்கிவிட்டார்? பைத்தியமாக்கிவிட்டார். ஆவிக்குரிய ஒரு மனிதன் உள்ளே அவன் உள்ளே வந்தவுடன் எதை பார்க்கிறான்? உள்ளானதை பார்க்கிறான். அவன் உலகத்தை அவன் பார்ப்பதில்லை. உங்களுக்கு உள் இருப்பவர் பெரியவர். அவர் கற்றுத்தந்த பாடம் இருக்கிறதே, அது ஆச்சரியமான பாடம். வெளியே உள்ள காரியங்களை குறித்து நாம் வைத்து பேசுவது உலகத்தானை போல் பேசுவதை போல் பேசிவிடக்கூடாது. உலகத்தானை போல் உலக ஞானத்தை வைத்து பேசிவிடக்கூடாது. திருக்குறளை வைத்து நாம் அதை உதாரணம் காட்டி பேசிவிடக்கூடாது. திருக்குறளை ஒரு குறள் ஒன்று உண்டு. அது என்னவென்று சொன்னால், என்பில்லா புழுவும் என்பென்றால் எலும்பு என்று அர்த்தம். எலும்பில்லாத புழுவும் திரும்ப திரும்ப அடித்தால் அது எழுந்து வந்து கடிக்கும் என்று அவர் சொல்வார். புழுவை அடித்தால் என்ன செய்யுமா? கடிக்கும் என்றால் ஆஹா அருமையான திருக்குறள் என்றால் நாம் சொல்லுவோம். அப்படி நம்ம சொல்லலாமா? அதை ஏற்றுக்கொள்வதுதான். ஏன் சாது புரண்டால் காடு கொள்ளாது என்று நன்னூல் சொல்லும். அந்த ஒரு சாதுவுக்கு மிரண்டு விட்டால் காடே கொள்ளாதான், அவன் ஆத்திரப்பட்டு அவன் என்ன செய்வான்? புட்டிங்கி எரிந்து அவன் கொன்று விடுவான் என்று எழுதியிருக்கிறது. அது சரிதானா? அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? இன்னொரு நன்னூல் என்று ஒன்று சொல்கிற ஒரே ஒரு வாக்கியத்தில் ஒன்று சொல்வது இருக்கிறது. மயிர் ஊடாடாத நட்பையும் கூட பொருள் ஊடாடி கெடுத்து விடும். இந்த உலக சிநேகத்தை ஏற்றுக்கொள்ளாமல் ஆகா நல்ல வார்த்தை பார்த்தீங்களா? மயிரை உள்ளே போகாத அன்பு இருவருக்கு இடையில இருந்ததான், நல்ல அன்பை ஒட்டி வைத்திருந்தாலாம். ஆனால் பொருள் ஊடாடி கெடுத்து விட்டதாம். பொருளை வைத்து இந்த கர்ச்சிப்பை வைத்து என்ன வந்து விட்டதாம்? ஒரு சண்டை வந்து விட்டதாம். அதை ஏற்றுக்கொள்ளலாமா? நான் கேட்கிறேன். உலகத்தாருடைய ஞானத்தை பேசுகிறார்கள், வெளியுள்ள ஞானத்தை பேசுகிறார்கள். உள்ளே இருக்கிறவரை அவர் பார்ப்பதில்லை. உங்களுக்குள் இருப்பவர் யாரவர்? பெரியவர். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள் வாசம் செய்கிறவர். ஃபியர் ஆஃப் காட், தெய்வ பயம் என்று எல்லாம் வெசித்தனம் செய்த பிறகு அல்ல அந்த தெய்வ பயம். உள்ளத்திலேயே விபச்சாரம் செய்யக்கூடாது என்று இருக்கக்கூடிய உங்களுக்குள் வாசம் செய்கிற அவரை வைத்து தான் அவர் என்ன சொன்னார்? நீங்கள் ஜெயித்தீர்கள்.
பிள்ளைகளே, 4ஆம் வசனத்திலே, நீங்கள் தேவனால் உண்டானவர்கள், நீங்கள் ஜெயித்தீர்கள். தேவனால் பிறந்த நீங்கள் புதிய ஏற்பாட்டிலே அவனை ஜெயித்தீர்கள் என்று சொல்கிறாரே, அந்த ஜெயத்தை பெற்றவர்களாக இருந்திருக்க வேண்டும். தேவன் பேசிய வார்த்தைக்காய் தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் பேசிய போல உண்மையாய் இனி பாவம் செய்யாதே என்று சொன்ன அந்த ஸ்திரீயிடம் உண்மையான ஒரு கல்வாரியின் அன்பை அங்கே அந்த ஸ்திரீ கண்ட ஒரு ஜீவியம், கண்ட ஒரு வாழ்க்கை. ஏன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியில் இருந்த காலமளவுக்கும் அவர் சிலுவை அங்கே மரண பரியந்தம் மட்டும் அவர் தம்முடைய அந்த மகத்துவமான பிதாவின் அன்பையே வெளிப்படுத்தி காண்பித்தார். பிதாவுடைய ஒவ்வொரு காரியங்களையும் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் பிதாவுடைய சுபாவங்கள் எப்படியாப்பட்டங்கிற எல்லாம் வெளிப்படுத்தி காண்பித்தார். ஆகையால் தான் பிதாவிடத்திலே வேண்டிக் கொண்ட நாம் கேட்டது போல நானும் நீரும் ஒன்றாய் இருக்கிற போல இவர்களும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று அவர் சொன்ன அந்த உத்தமமான பரிசுத்தமான அந்த வார்த்தையின் பிரகாரம் உண்மையாய் இயேசு அவ்விதமாய் அங்கே எல்லாரிடத்திலையும் அன்பு கூர்ந்த ஒரு ஜீவியம், அன்பு கூர்ந்த வாழ்க்கை, உண்மையாய் நேசித்த வாழ்க்கை. இங்கே எவ்வளவுதான் பாவத்தை செய்துவிட்டு, எவ்வளவுதான் எங்களோட வாழ்க்கையிலே தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்துவிட்டு உண்மையாய் அங்கே மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்திலே விழும்போது அங்கே அவர் மன்னிக்கிறவராக தான் இருக்கிறார். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த உண்மையான ஒரு நோக்கம் என்ன என்று சொன்னால், நம்மளை இனி பாவம் செய்யாதே. நீ ஒரு இச்சையில் விழுந்திருக்கலாம், ஒரு கோபத்திலே நீ விழுந்திருக்கலாம், ஒரு எரிச்சல் பட்டு ஒரு காரியத்தை நீ செய்திருக்கலாம், ஒரு மனுஷனுக்கு விரோதமாய் ஒன்றை நீ செய்திருக்கலாம். இனி பாவம் செய்யாதே என்கிற ஒரு வாழ்க்கையின் ஜீவியம். அந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் ஈடுபட்டு கையுமையாய் பிடிபட்டு அவள் கல்லறைய இயேசுவிடத்தில் கொண்டு வந்த போது அவள் அந்த பாவத்தையே செய்து இருந்தாள். ஆனால் ஆண்டவர் இனி பாவம் செய்யாதே. ஆனால் உண்மையாய் இந்த கல்வாரியின் அன்பை நோக்கி பார்க்கிற ஒரு வாழ்க்கை, அந்த நேரத்திலே எவ்வளவு திரளான பாவத்தை செய்தாலும் கூட அவன் இயேசுவை அறிந்த மட்டிலே உடனே அந்த நிமிஷமே அந்த இடத்திலே அவனுக்கு அவ்வளவு திரளான பாவமும் மன்னிக்கப்பட்டு அவன் தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிறான். அங்கே பார்க்குற போல லூக்காலின் சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 44-45 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி நேரமாயிருந்தது. 23ஆம் அதிகாரம் லூக்காலின் சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் 42ஆம் வசனம். சாரி. மற்றவன் அவனை நோக்கி, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். எவ்வளவு திரளான பாவத்தை செய்த அந்த மனுஷன் அந்த இரு கள்ளனிலே அவன் ஒருவன் மனம் திரும்பின வாழ்க்கையின் ஜீவியம், இயேசுவை அவன் நோக்கி பார்த்த ஒரு நிலை, அதிலே அவன் கண்டுகொண்டான். அவன் இயேசுவை அவன் முன்னே அறிந்து கொள்ளவில்லை, முன்னே எதையும் அவனுக்கு தெரியாத ஒரு நிலையிலே அவன் இருந்திருப்பான். அவன் நோக்கி பார்த்த நிலையிலே இயேசுவை முழுமையாய் அவன் அறிந்து கொண்டான். உண்மையாய் இவர் நமக்காக தன்னையே தியாகம் செய்தார் என்று அந்த கள்ளன் அந்த நேரத்திலே அந்த மற்றவனை அவன் கடித்து கொள்ளுகிறான். ஏன்னு சொன்னால் அவ்வளவு இயேசுவிடத்திலே அவ்வளவு அந்த கல்வாரியின் அன்பை அவன் அந்த நேரத்திலே சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிற அந்த நேரத்திலே ஒரு சொற்ப நேரத்துக்குள்ளே அவன் கண்டுகொண்ட ஒரு வாழ்க்கையின் ஜீவியம். அவனுடைய வாழ்க்கையை எல்லாம் இயேசு மாற்றி, நீ இன்றைக்கு என்ன செய்வாய், என்னோடு கூட இருப்பாய் என்று சொன்ன ஒரு மகத்துவமான இரட்சிப்பின் மகத்துவத்தை தேவன் அந்த நேரத்திலே அந்த
மனுஷனுக்கு அவர் கொடுத்த ஒரு வாழ்க்கையின் ஜீவியம். இன்றைக்கு அப்படித்தான். இன்றைக்கு உண்மையாய் இயேசுவை நோக்கி பார்த்து இந்த கல்வாரியின் அன்பை அங்கே உண்மையாய் நம்முடைய வாழ்க்கையில உணர்ந்து இந்த நிலையிலே நான் இருக்கிறேன் என்று அந்த கல்வன் அவன் தன் நிலையிலே மனம் திரும்பினது போல நம்முடைய வாழ்க்கையிலே நான் இவ்வளவு காரியங்களை மறைவாய் தேவனுக்கு பிரியமில்லாமல், சகோதரர்களுக்கு பிரியமில்லாமல், சபையிலே திருவருக்கு தெரியாமல் எவ்வளவு காரியங்களை செய்திருப்போம், நடப்பிப்போம். ஆனால் நம்மளை பார்க்கிறவர் இயேசு. பேதுருவிடத்திலே அவர் ஒன்றை அவர் காண்பித்தார். நீ என்ன செய்வாய்? இன்று 3 தடவை சேவல் கூறுவதற்கு முன்னே நீ என்ன செய்வாய்? மறுதளிப்பாய். 3 தடவை சேவல் கூவின பிற்பாடு அங்கே அவன் அந்த முன்னுக்கே மறுதளித்த ஒரு வாழ்க்கையின் ஜீவியம். அதே இயேசு அந்த நேரத்திலே அந்த கல்வாரியின் அன்பை பேதுரு எப்படி அவர் காண்கிறான்னு சொன்னால், அங்கே லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 61ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனங்கசந்து அழுதான். ஆமென். பேதுரு உடனே நம்ம ஒரு காரியத்தை தவறாய் செய்துவிட்டு, ஒருவருக்கு விரோதமான காரியத்தை நடப்பித்து விட்டு, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்துவிட்டு, அங்கே மணித்தேல கணக்கு, நாள் கணக்கு, மாத கணக்கு, வருட கணக்கு. இன்னைக்கு எத்தனையோ பேர் வருட கணக்கிலே கூட ஒருவரை மன்னிக்காமல் இருக்கிற ஒரு சுவாவம், அல்லது ஒரு காரியத்தை அதை மன்னித்து அங்கே தேவனுடைய சமூகத்திலே வராமல் தள்ளி இருக்கிற காரியம். இதை இயேசு அவர் என்ன செய்யவில்லை என்று சொன்னால், இப்படியாப்பட்ட காரியத்தை நோக்கி பார்க்கவில்லை. எதை நோக்கி பார்க்கிறார்? பேதுரு உடனே மனம் கசந்து வெளியே போய் அழுது கதறி தான் நிவிதமாய் மறுதலித்து விட்டேனே, இப்படி பாவம் செய்து விட்டேனே, இந்த கல்வாரியின் அன்பின் மகத்துவத்தை நான் இப்ப இழந்து இருக்கிறேனே, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி போய் கதறி அழுது அங்கே மனம் திரும்பின ஒரு வாழ்க்கையும் ஜீவம். இன்றைக்கு அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் இயேசு நம்ம இடத்திலே பார்க்கிறார், நம்மளை நோக்கி பார்க்கிறார். இப்பொழுது நாம் ஒரு குறையை செய்துவிட்டு, ஒரு தவறை செய்துவிட்டு, தேவனுக்கு பிரியமில்லாமல் ஒன்றை நடப்பித்து விட்டு ஏனோ தான் இருப்போம் என்றால், அவர் நோக்கி பார்த்தும் எந்த காரியத்தை நாம் செய்ய மாட்டோம். ஆனால் அவர் நோக்கி பார்க்கும் போது நான் நோக்கி பார்க்க வேண்டும். என்ன இயேசு அவர் என்னுடைய காரியங்கள், உங்களுடைய காரியங்களை, தவறுகளை அவர் நோக்கி பார்க்கும் போது உண்மையாய் அவருடைய அந்த கல்வாரியின் அன்பின் மகத்துவத்தின் அந்த உண்மையான பரிசுத்தமான வாழ்க்கையின் ஜீவியத்தை நாம் நோக்கி பார்த்து உடனே அக்கரணத்திலே ஒரு நிமிஷத்திலே மனம் திரும்பக்கூடிய ஜீவியம். அந்த ஸ்திரீ ஒரு அடுத்த இயேசு சொன்னார், நானும் உன்னை நியாயம் தீர்க்கவில்லை, நீ என்ன செய்யாதே, இனி பாவம் செய்யாது. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படையான மகத்துவமான பரிசுத்தமான வாழ்க்கைக்கு முதல் தரமான வாழ்க்கை எதென்று சொன்னால், உடனே மனம் திரும்புறது, உடனே காரியங்களை விட்டு தேவனுக்குள்ளாக நம்மளை ஒப்புக் கொடுக்கிற காரியம், உடனே நாள் கணக்கிலே இருக்கிற வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. உண்மையாய் மனம் திரும்பி வாழ்றதெல்லாம் ஒரு நிமிஷம் காணும். உடனே நம்மளை பரிசுத்தாவியான உணர்த்தும் போது உடனே அதுக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவரே விதமான பாவத்தை நான் செய்து விட்டேன், இவ்விதமான காரியத்தை நான் உமக்கு விரோதமாய் நடப்பித்து விட்டேன், உடனே நான் இப்பொழுதே ஆண்டவரே என்னுடைய இதயத்திலே நான் கலங்குகிறேன், மனம் திரும்புகிறேன், இப்பொழுது என்னை ஏற்றுக்கொள்ளும். அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையின் ஜீவியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஜீவியத்திலே நான் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்தால், நான் கேட்டவளோ ஒவ்வொரு நாளும் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்றைக்கு வாழ்ற வாழ்க்கை நாளைக்கு வராது. இன்றைக்கு வாழ்ந்து நாம் பாவத்தை செய்துவிட்டு நாளைக்கு மறந்துடுவோம் என்றால், இன்றைக்கு நான் மறித்தால் நம்முடைய வாழ்க்கை எல்லாம் தேவன் மன்னிக்காத ஒரு வாழ்க்கையாய் போய்விடும். இன்றைக்கு நான் எவ்விதமான வாழ்க்கையை நான் வாழுகிறேன், எவ்விதமான பரிசுத்தத்தை தேவனுக்குள்ளாக வெளிப்படுத்தி காட்டுகிறேன், மற்ற எல்லாரிடத்திலே நான் எப்படி நான் உண்மையான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஜீவியத்தின் அந்த மேன்மையான வழியை நான் காண்பிக்கிறேன், அந்த மேன்மையான பொறுமையை காண்பிக்கிறேன், தாழ்மையை காண்பிக்கிறேன், அன்பை காண்பிக்கிறேன். அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையின் ஜீவியம் எல்லாம் உடனே மனம் திரும்பி நாம் நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிற வாழ்க்கை தான் உண்மையா என்றைக்குமே இயேசுவோடு நாம் வாழ்ற வாழ்க்கை. இயேசுவை போல் மாற முடியும் என்கிற வாழ்க்கையெல்லாம் உடனே மனம் திரும்புகிற ஜீவியம். அந்த உடனே மனம் திரும்பி மனம் கசந்து அழுது நம்முடைய வாழ்க்கையை நடப்ப போன்றால் தேவன் நம்மளோடு கூட இருந்து எப்பொழுதும் இயேசுவை போல் வாழக்கூடிய அந்த ஜீவியத்தை நாமளும் இந்த பூமியிலே வாழ முடியும் என்கிற அந்த நம்பிக்கை, விசுவாசத்தை தேவன் தந்திருக்கிறார். அந்த ஜீவியத்துக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து நாம் வாழ்வோம். தேவனுக்கு ஈஸ்வராக ஆமென்.